சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் பிரிக்ஸ் நாடுகள் இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய தொடங்கியுள்ளன. இது உலகளாவிய நிதி நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. இது வளர்ந்து வரும் பொருளாதாரங்களுக்கு அதிக சுயாட்சியை வழங்குகிறது. அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் பிரிக்ஸ் நாடுகள் உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகத்தை ஊக்குவிக்கின்றன. இந்தியா, குறிப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு மற்றும் பிற நாடுகளுடன் இந்திய ரூபாயில் வர்த்தகத்தை முன்னெடுத்து வருகிறது. ரிசர்வ் வங்கி வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக போஸ்டோ கணக்கு விலை திறக்க வங்கிகளுக்கு வழிகாட்டியுள்ளது. இந்த கணக்குகள் ஏற்றுமதியாளர்களையும் இறக்குமதியாளர்களையும் ரூபாயில் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள உதவுகின்றன. இதனால் டாலர் மாற்றத்தின் தேவை தவிர்க்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு தென்னாப்பிரிக்க நிறுவனம் இந்திய பொருட்களுக்கு அதன் போஸ்டோ கணக்கிலிருந்து நேரடியாக ரூபாயில் பணம் செலுத்தலாம். இது பரிவர்த்தனைகளை எளிதாக்குகிறது, வேகப்படுத்துகிறது, மேலும் பல நாணய மாற்றங்களுடன் தொடர்புடைய செலவுகளையும் அபாயங்களையும் குறைக்கிறது. இந்த அணுகுமுறையின் நன்மைகளில் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைத்தல் மற்றும் நாணய ஏற்ற இறக்கங்களிலிருந்து பாதுகாப்பு ஆகியவை அடங்கும். இது இந்திய பொருளாதாரத்திற்கு ஊக்கமளிக்கும், ரூபாய்க்கான தேவையை அதிகரிக்கும், மேலும் குறைந்த பரிவர்த்தனை செலவுகளை ஏற்படுத்தும். அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தும் நிதி அமைப்பிலிருந்து விலகி மூலோபாய சுயாட்சியை மேம்படுத்துகிறது. மேலும் இது வலுவான வர்த்தக உறவுகளுக்கு வழிவகுத்து வேலைவாய்ப்பை உருவாக்கும். பிரிக்ஸ் நாடுகள் டாலர் சார்பை குறைத்தால் அது டாலரின் உலகளாவிய இருப்பு நாணய நிலைக்கு சவால் விடக்கூடும். இது அதன் மதிப்பில் சரிவுக்கு வழிவகுக்கும். சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் ஏற்கனவே தங்கள் சொந்த நாணயங்களில் வர்த்தகம் செய்கின்றன. இருப்பினும் பிரிக்ஸ் நாடுகளின் மாறுபட்ட பொருளாதார கட்டமைப்புகள் மற்றும் ஒருங்கிணைப்பு தேவை போன்ற சவால்கள் உள்ளன. பொதுவான பிரிக்ஸ் நாணயம் அல்லது தங்கம் சார்ந்த நாணயம் போன்ற மாற்று வகைகள் பரிசீலிக்கப்படுகின்றன. சாதாரண குடிமக்களுக்கு அதிகரித்த ரூபாய் வர்த்தகம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் விலைகளை குறைத்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்புகள் டாலர் அல்லாத சொத்துக்களாக பல்வகைப்படுத்தப்படுகின்றன. சுருக்கமாக, ரூபாயை உலகமயமாக்கும் இந்தியாவின் முயற்சிகள் உலகளாவிய நிதி நிலப்பரப்பை மறுவடிவமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளன. இது வளர்ந்து வரும் சந்தைகளுக்கு அதிகாரம் அளித்து அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும்.